தண்ணீரும் சோப்பும் ஆயுதங்களாக மாறுமா? தண்ணீர் கேட்டால் கழிவறை பாத்திரம் தரப்படுகிறது. மாத கணக்கில் சோப்பு இல்லை, வருடக்கணக்கில் நீதியும் இல்லை. கிறிஸ்தவர்கள் தீண்டத்தகாதவர்களா? பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள கிறிஸ்தவர்கள் வெறும் தண்டனை மட்டும் அனுபவிக்கவில்லை, அவர்கள் கடுமையான துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். நூற்றுக்கணக்கான சிறுபான்மை கைதிகளில் அதிகம் பேர் கிறிஸ்தவர்களே. மதத்திற்கு எதிராக வேண்டுமென்றே சுமத்தப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகள். சிறைக்குள் நுழைந்ததும் கொடுமை இன்னும் உச்சம் தொடுகிறது. அவர்கள் மோசமான இடங்களுக்கு தள்ளப்பட்டு தனிமைப்படுத்தி மனிதாபிமானம் இல்லாமல் நடத்தப்படுகிறார்கள். 2015 கைதான சுமார் 100 கிறிஸ்தவர்கள் காசநோய் வார்டாக இருந்த ஒரு பழைய அறையில் பூட்டி வைக்கப்பட்டனர். அங்கே அவர்களுக்கு குடிநீர் குடிக்க கழிவறை பாத்திரங்கள் கொடுக்கப்பட்டன. சோப்பு, போர்வைகள், ஏன் சுத்தம் கூட அவர்களுக்கு மறுக்கப்பட்டது. காவலர்கள் அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், உங்கள் கைகளை சுவரில் துடைத்துக் கொள்ளுங்கள். நேஷனல் கமிஷன் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் நடத்திய ஹோப் பிஹைண்ட் பார்ஸ் என்ற புதிய ஆய்வு ஒரு கசப்பான உண்மையை காட்டுகிறது. முஸ்லிம் கைதிகளை காட்டிலும் கிறிஸ்தவ கைதியின் அனைத்து உரிமைகளும் பாரபட்சமின்றி பறிக்கப்பட்டன. யுஎஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ரிலிஜியஸ் ஃப்ரீடம் சொல்கிறது, ஈரானுக்கு பிறகு கடுமையான பிளாஸ்பமி சட்டங்கள் கொண்ட 2வது நாடாக பாகிஸ்தான் மாறியிருக்கிறது. உதாரணத்திற்கு, அன்வர் கெனித் என்ற 72 வயது கிறிஸ்தவர் 23 ஆண்டுகள் இறைநிந்தனை சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டு இந்த ஜூன் மாதம் விடுதலை செய்யப்பட்டார். ஏனென்றால் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர். அந்த குற்றத்துக்கு பொறுப்பேற்க முடியாது என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆனால் அவர் தன் வாழ்க்கையையே இழந்த பிறகு கிடைக்கும் நீதி கூட ஒரு அநீதிதான். இன்றும் 700க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் மரண தண்டனையின் நிழலில் காத்திருக்கிறார்கள். அவமானங்களுக்கிடையும் அவர்கள் தங்கள் விசுவாசத்தை மறுக்கவில்லை. இது அரசியல் அல்ல, கிறிஸ்துவின் பெயருக்காக மனித கண்ணியம் மறுக்கப்படுகிறது. கர்த்தாவே, பவுலையும் சீலாவையும் விடுவித்த தேவன் நீரே. பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள உமது பிள்ளைகள் மேல் கருணை புரியும். சிறைகளுக்குள் அவர்கள் துவண்டு போகாமல் காத்து விரைவில் அவர்களை விடுவிப்பீராக. ஆமேன். இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமென். Download the Ark Connect app now.